வடிவிலே அவதரித்த இரண்டாட்டு நடிவிலே அவதரித்த இரண்டாட்டு நடிவிலே அம்மான் முன்னே பர்வத வடிவிலே அவதரித்த இரண்டாட்டு போத்திகள் சொல்ல குடித்திருப்போம் அரைக்கே குலை எலும்ப தரித்தது போ ஈசல் வில்ல முடித்தது போ அந்த ஈசல் வில்ல முடித்தது போ பரசுராமன் உடை பறித்தது போ பரசுராமன் உடை பறித்தது போ ஈசல் வில்ல முடித்தது போ பரசுராமன் உடை பறித்தது போ மிக ராமச்சந்திரிடம் மாடித்தன் ஓடிய கிரி நடந்த இலக்கும் கடலை கட்டி வளர்த்திருக்கும் மரங்களை இழுத்து துளைத்திருக்கும் மரங்களை இழுத்து துளைத்திருக்கும் இலங்கையன் கவன் நகரை இடித்த வருத்தமா கவன் அதிலே அடித்த வருத்தமா வருத்தமா பொருத்தமா இறங்கி ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிந்தா என்ன செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த சேவல் தூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். கண்கள் இரண்டையும் வேலை நினைத்து கையோடு கொண்டாடி கண்ணியின் மனதில் காதல் கவிதை சொல்லாம சொன்னாண்டி அவ சொல்லாம சொன்னாண்டி உள்ளார பாத்துட்டு கிடக்குற நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற இதான் அப்படி ஊர்களை போனவன் ஒரு மாதம் வராம நின்றாண்டி ஊர்களை போனவன் ஒரு மாதம் வராம நின்றாண்டி அவன் வராம வந்த பூவை உடலை சேராம சென்றாண்டி அவன் சேராம சென்றாண்டி நாளை வருவான் நாடகன் என்று நல்லோர்க சொன்னாண்டி என் நல்லோர்க சொன்னாண்டி நாளை வருவான் நாடகன் என்று நல்லோர்க சொன்னாண்டி அவன் ஓல வடிவில் என்னோடு முன்னால நின்றாண்டி ஆடையில் கொடுத்து மாலையில் கொடுத்து மாத்தலை வருவாண்டி அவன் மாத்தலை வருவாண்டி
வணக்கம் மந்திரி வணக்கம் வணக்கம் இளவரசி. வணக்கம் 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 வணக்கம். என்னடா இது? அவனை பாக்கலையே, ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தங்க. கேள்விப்பட்ட நீ உடல்நல சரியில்லைன்னு உடல்நிலை சரியில்லைங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு 10 நாள் எனக்கு லீவ் ஓய்வு கொடுங்க ஓய்வு கொடுக்க கேட்டேங்க. அப்படின்னு கேட்டேன். நான் தான் கேட்டேன். பாவம் உடனே ஏறுறான்பா. ஆமாங்க. ஏன்னா மெலிச்சா இருக்கான்ல. இனிமேல் உங்களை உட்கார வச்சுதான் நான் வேலை பார்க்க போறேன். அப்படியா? கண்டிப்பா. சிறிலோகா சிறிலோகா பிரகண்ட நாடி செழித்துவோங்க. சிறிலோகா பிரகண்ட நாடி செழித்துவோங்க. இங்க சித்தமுனி தேவரல் அந்த நாட்டில சிறந்தே வாழை. இந்த நாட்டில சிறந்து வாழ்க. சிறிலோகா பெரிலோகா அத்னா புரி வாழ்க. இந்த நாட்டில பெற்றாளாக கிருஷ்ணன் அவர் மூர்த்தி வாழ்கை. மூர்த்தி வாழ்க. பாரிலோகா பாரிலோகா மந்தர்க சிறந்த பூவ. இந்த பஞ்சபாண்டர் கதையை நீங்க பார்ப்போர் வாழ்கை. நீங்க பார்ப்போர் வாழ்க. சித்தமுல்லை சித்தமுள்ள கவி கவி அரசர் வாழ்க. சித்தமுள்ள கவி கவி அரசர் வாழ்க. நீங்க நேசமுள்ள சிவபக்தருங்க, நீங்க எல்லாரும் வாழ்கை. ஐயா, இளவரசி உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? என்னங்க? ராமாயண கூடிய எத்தனை வார்த்தையானது நாவிலே பதிந்திருக்கணும். பதிந்திருக்க வேண்டுமா? அந்த ராமாயண கூடிய வார்த்தையை யார் பதியோ ஆமா, அவருக்கு மந்த புத்தி உருவாகும். மந்தபத்தி உருவாகுங்க. கல்வியினுடைய தனி அந்த கல்வி அவருக்கு பயிர முடியாதுங்க. தோல்வியில் ஆகுவாரு. ஆமா. அதாவது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிக்கிறவருக்கு ஆனா படிக்க படிக்க அது இனிப்பா இருக்குங்க. ஆனா அதை பார்க்காதவருக்கு அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல யாரு அதிகமா அதை பார்க்க இருக்காங்களோ ஆமா, அவர்தான் சோம்பன். என்னங்க? மூடன். மூடனுக்கு புத்தி சொன்னால் ஆமா, அவரை கேட்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாறு வரும். சரிங்க. ஆனா கல்வியை பயந்தாலும் ஆனா ராமாயணத்தை அதாவது ராமாயணருக்கு அந்த 7வது காண்டத்தை யாரு கண்ணுத்து பார்த்து நாவல பதிகிறார்களோ ராமாயண கூடிய செய்யற வாயால சொன்னாவே பாவம் போயிடும் சொல்லுவாங்க. நான் அயோத்தியாபுரி பட்டணமாக நினைத்து நான் சபைக்கு வந்தனே. நான் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவரே என்னுடைய நாமதையும் தெரிவிக்கிறேன். நீ உஜாலா இருக்கணும். அப்படி ஆகட்டும். பாலம்
56 தேசங்க. ஆமாங்க. 56 தேசம். ஆமா. மங்கம் மரணம் அவந்தியம் ஆந்திரம். சரிங்க. இல்லடம் யவனம் ஒட்டியம். கரிசம் கலிங்கம் கன்னடம். கன்னடம் காற்றம் காட்மீரம். சரிதான். காந்தாரம் காம்போஷம். ஆமா. கிராடம் குறுக்கை குடகு. குந்தலம் குரு குவிந்தம். சரிதான். பூச்சரம் கேகயம் கேரளா. பொங்கனம் கெல்ல கோசலம். சதம் சௌரவம் சாலவம். சிங்களம் சீனம் சுரஜனம். ஆமா. சோழம் சோனகம் திராவிடம். துருவம் செங்கனம் நடனம். நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம். பல்லவம் பாண்டிய புலிதம் போடம். மகதம் அச்சம் மானடம். மலையாளம் இதரம் வங்கம். வங்கம் வங்காளம் விகற்பம். 55. சரிங்க. 56ஆம் தேசம் தெரியுமா? எதுங்க? கோசலாபுரி பட்டணம். கோசலாபுரி பட்டணம். இந்த கோசலாபுரி பட்டணத்தை ஆமா. நீதியோடு ஏக சக்கரவர்த்தியா வாழ்ந்து வருகிறாரு எங்க அப்பா குணசீல. தந்தையாராகிய குணசீலனுக்கும் சரிதான். என் தாயாகிய குணாமதிக்கும். ஆமாங்க. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிங்க? சாமி வராதாராத குழந்தை இல்லாத நீண்ட நாள் இருந்தாங்க. அதன் பிறகு தனி வரத்தனால தனி சிவனுடைய அருளால் பிறந்தவர். எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அவருடைய பெயர் சாந்தசீலன். அதன்